அவங்கள மக்கள் எதால துரத்தி துரத்தி அடிக்க போகிறாங்கன்னு ஒவ்வொருத்தர் கையிலையும் விரல்லையும் இருக்குது மிகப்பெரிய புரட்சி. இப்போ டிவிக்கோட அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கும் சார்? அரசியல் தான், வேற என்ன. தெரியாதனமாக தேன் கூட்டில் கை வச்சுட்டீங்க. நீங்கள் கை வச்சவொன்னா ஒட்டுமொத்த தேனீக்களும் எப்படி கிளம்பி வந்ததுன்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜட்ஜ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு தவறுங்கிறது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கு. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவாக இல்லை, நீதிக்கு என்ன தேவையோ அந்த மக்களுக்கான ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கு. தன்னை நம்பி வந்த மக்களுக்காக ஒரு நீதியும் தீர்ப்பும் வேணும்னு போய் நிற்குது. விசாரணை நடக்கணும்னு நினைக்கிது. அது யார் பண்ணுனாங்கன்றது தெரியல. அப்படியே வேற யாராவது ஒருத்தர் போய் நின்று சொல்லி அந்த மாதிரி ஒரு வழக்கை கொண்டு போகிறாங்கன்னா அது நியாயமான ஒரு விஷயம் தானே. ஒரு வீட்டில் ஒரு மரணம் நடந்துட்டா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி 2 நாள் கழித்து கொண்டு வந்தாங்க கூட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரமாக வச்சுருக்க மாட்டாங்களா உறவினர்கள் வர வரைக்கும்? எப்படி 4 மணி நேரத்துக்குள்ளே அவ்வளோ இதுக்கே அவர் விளக்கம் கொடுக்குறாரு, பாதிக்கப்பட்டவர்களாக விளக்கம் கொடுக்கணும். அவ்வளோதான், டிவிக்கே வந்து பாஜக கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஏன்னா அவரே வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, ஆர்எஸ் பாஜக தான் வந்து சிபிஐ இயக்குறாங்க அப்படின்லாம் விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுறதையும் பார்த்துருப்பீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? எதன் அடிப்படையில் அண்ணன் திரும்ப கொண்டு போயிட்டு வேங்கவேல் பிரச்சனை சிபிஐ விசாரிக்கணும்னு கொடுத்தாருன்றது தெரியும் இல்லையா? ஆமாம் ஆமாம். அப்போது நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் சொல்லுங்கள். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். அந்த கரூர் விவகாரம் தொடர்பாக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்களை டீல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக டிவிகேக்கு ஆதரவாக டிவிக்கோட கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கு, சிபிஐக்கு மாற்றம் உட்பட நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ சிக்னிஃபிகண்ட் ஆனதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவாக இல்லை, நீதிக்கு என்ன தேவையோ அந்த மக்களுக்கான ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்றது தான் இதை முன்னெடுத்துக்கணுமே தவிர்த்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவாக சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நீதிமன்றங்கள் இல்லை, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தமிழக வெற்றிக் கழகமும் இல்லை. ஒரு சாமானியர்களுடைய பிரதிநிதியாக மட்டும்தான் தலைவர் தளபதி அவர்கள் நின்றுட்டு இருக்கிறார் களத்தில். மக்களுக்காக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு வந்தவருக்கான ஒரு மிகப்பெரிய நெருக்கடிகளாக தான் இதை பார்க்க முடியுது. அதற்காக தான் இந்த துயர சம்பவம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதற்கான நிறைய ஆதாரங்கள் இருக்குது அப்படின்றத தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களாகட்டும், தேர்தல் மேலாண்மை குழுவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ் அவர்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அதை தான் முன் வச்சாங்க. நிறைய ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வழக்கறிஞருடைய அணியை சேர்ந்தவர்களும் அதை தான் சொன்னாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இது வந்து கடந்த காலங்களில் கடந்த மாதம் வந்து இந்த வாரம் பார்த்திங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, அதுக்கு முன்னாடி அருணா ஜெகதீஷன் அவர்களுடைய தலைமையில் ஒரு ஆணையம், அதற்கு நடுவில் அமுதா ஐஏஎஸ்னுடைய ஒரு விளக்கப்படம், அதுக்கு கூடவே கரூர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஒரு வாக்குமூலம், அதை ஒட்டியே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து இன்னொரு வழக்கு அப்படின்பது ஒரு நடந்த சம்பவத்துக்கு 2 நீதிமன்றங்கள்லையும் உயர்நீதிமன்றத்துலேயும் உயர்நீதிமன்றத்தினுடைய கிளைகள்லையும் பார்த்திங்கன்னா 2 வழக்காக எடுத்துக்கிட்டது தான் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் கோடிட்டு காட்டுது. எப்படி வந்து ஒரே வழக்கை வந்து இப்படியெல்லாம் இது பண்ணீங்க, ஒரே ஆளை வந்து எப்படி உடனடியாக கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்கு கொண்டு வந்தீங்க, அவர்கள் தான் எப்படி குற்றவாளின்னு நீங்கள் முடிவு பண்ணுனீங்க அப்படின்றதெல்லாம் இருந்தது. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதிராக திமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள்ன்ற போர்வையில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஊடகவியலாளராகவே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில பத்திரிகையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து ஆணையம் போய் விசாரித்து பண்ண வேண்டிய விஷயத்தை அத்தனையுமே அவர் ஒரே பேட்டியிலே சொல்லிட்டார், ஒரு டிவி டிபேட்லேயே சொல்லிட்டார். அப்போது இந்த இடத்துல என்ன நடக்க போகுது, அருணா ஜெகதீசன் அவர்கள் என்ன பண்ணுவார், இத்தனாம் தேதி அறிக்கை தாக்கல் செய்வார், இப்படி தான் நடக்கும் அப்படின்றதையெல்லாம் சொல்லும்போது தான் இங்கே வந்து ஒரு நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகுது. அப்போ வந்து உச்சநீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழி இல்லை இல்லையா? அதுக்காக தான் ஓய்வு பெற்ற நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய தலைமையில் தான் ஒரு விசாரணை அதிகாரியை அதோட சேர்க்கணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையாக வச்சாங்க. உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னா கடந்த காலங்களில் திமுக வந்து இன்றைக்கி 1000 விமர்சனங்கள் பண்ணலாம், ஆனால் கடந்த காலங்களில் எத்தனையோ வழக்குகளுக்கு வந்து இவர்கள் நீதிமன்றத்தினுடைய இங்கே மாநிலத்தினுடைய விசாரணை வேண்டாம், சிபிஐ விசாரணை வேணும்னு இதே திராவிட மாடல் கேட்டிருக்கு. அதை யாரும் மறுக்க முடியாது. அது பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவல்துறை உயர் அதிகாரி விஷ்ணுபிரியாவுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மன்றத்தில் தான் இதை வந்து விசாரிக்கணும். அதுக்கு அங்கே போய் சிபிஐ விசாரணை வேணுன்றதை கேட்டிருக்காங்க.
குறிப்பு என்னன்னா அப்பவும் பாஜக தான் மேலே இருந்ததுன்றது தான். ஸோ சிபிஐ விசாரணை, அதுக்கப்புறம் 3 பேர் ஆணையம் ஒன்று அமைச்சிருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் வந்து உச்சநீதிமன்றமே இந்த வழக்கை மானிட்டர் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இந்த கேஸில் இருக்க விஷயங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு தீர்ப்பு வேணும், ஒரு நீதி வேணும், நியாயம் வேணும். நீங்கள் என்னதான் தமிழக வெற்றிக் கழகம் இன்னைக்கு ஒரு பெரும் தொகையை நிவாரணமாக கொடுத்தாலும் இழப்பீடை வந்து ஒருபோதும் ஈடு செய்ய முடியாது. அவர்கள் பக்கம் வலியும் வேதனையிலும் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் நிற்கிறதா வந்து எல்லா இடத்துலையுமே குறிப்பிடுறாரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு மனச்சோர்வில் இருக்கிறாரு, மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்கிறாரு. அப்போ இப்பேற்பட்ட ஒரு துயர சம்பவங்கள் நடந்தும் இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு அவரையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அவரை இன்னும் அளவுக்கு அதிகமாக வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளே கொண்டு போய்கிட்டு இருக்கு. அப்போ இப்பேற்பட்ட சூழல்லையும் மக்கள் நம்மளை நம்புகிறாங்க என்பது அவர்களுக்கான ஒரு நீதி வேணும், நியாயம் வேணும், நடந்த சம்பவத்துக்கு உரிய காரணம் வேணுன்றதுனால அந்த பக்கம் நிற்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. தொடர்ந்து விமர்சனங்களாக வச்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள் வந்து யாருமே கட்சியிலே வந்து பேசலை, எல்லாம் தலைமறைவாயிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம் இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, ஒரு தலைப்பட்சமாகவே இந்த விஷயத்தை கொண்டு போனாங்க, எங்கள் சைடு விஷயங்களை பேசவே விடலை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்கிறாரு. அது எப்படி ஏற்றுக்கிறது, என்ன மாதிரி பின்னணி இருக்குது அதில்? இல்லை, திமுக சார்ந்த ஊடகங்களும் திமுக சார்ந்த ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்களும் அரசியல் வந்து ஆலோசகர்ன்ற பேரில் அரசியல் விமர்சகர்கள் என்ற பேரில் இருக்கக்கூடியவர்களும் தான் தொடர்ச்சியாக இதை முன் வச்சாங்களே தவிர பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பு யாரும் வைக்கல. புரியுதுங்களா? அப்போது இருக்கக்கூடிய சில விஷயங்களில் மௌனமே மிகப்பெரிய சிறந்த ஆயுதம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்த கடந்து வந்து என்ன பண்ணணுமோ அதை இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறாங்க. நமக்கு என்ன தேவையோ தீர்வை தான் இங்கே கொண்டு வராங்க. நீங்கள் ஏன் பேசலை, நீங்கள் இவங்கெல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பேச்சாளர்களோ கொள்கை பரப்பு செயலாளர்களோ ஊடகவியலாளர்களோ பேசியிருந்தா இதுக்கான தீர்வு கிடச்சிருமா? ஒருபோதும் கிடைக்க போகிறதில்ல. பத்திரிகையாளர்களை சந்திச்சிருந்தா கிடைச்சிருமா? கிடைக்க போகிறதில்ல. நீதிமன்றத்தை தான் நோக்கிறாரு, நீதிமன்றத்துக்கு தான் போகிறாரு. அரசியல் சாசன சட்டம் அனைவருக்கும் சமம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் நீதிமன்றத்தினுடைய வாசலை தட்டுறாரு, அங்கே போய் நிற்கிறாரு, நீதி வேணும்னு கேட்குறாரு. அதற்கான இன்னைக்கு உரிய என்ன தேவையோ அதை கொடுத்துருக்குது நீதிமன்றம். அது மிகப்பெரிய வரவேற்கத்தக்கது. நீதியை எப்படியெல்லாம் ஒருத்தர் நம்புகிறார்களோ அவர் பக்கம் இருக்கிறாருன்றதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இங்கே இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டதுக்கு கூட இன்று 1 ஆண்டுகள் ஆகியும் நீங்கள் எதுவும் ஒன்றும் கலட்டலை. இந்த மாடல் அரசு சமூக நீதியை பேசக்கூடியவர்கள். அப்போ ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரே பட்டப்பகலில் இப்படி வெட்டி கொலை செய்யப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு சிறைத்துறையில் சிறைச்சாலையில் உட்காந்துக்கிட்டே அதுக்கு திட்டம் வகுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அப்போ சிறைத்துறை எப்படி இருக்குது, காவல்துறை எப்படி இருக்குது, உளவுத்துறை எப்படி இருக்குன்றது தான் இங்கே எடுத்துக்காட்ட பார்க்க முடியும். அப்பேற்பட்ட இடத்துல இன்றைக்கி அந்த A1 குற்றவாளி மறைஞ்சிட்டார். இப்போ அடுத்தவங்களெல்லாம் A1 நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்களா? இது வியப்பாக இருக்குது இல்லையா, வேடிக்கையாக இருக்குது இல்லையா? உங்களுக்கு வரும்போது ரத்தம், இவங்களுக்கு வரும்போது தக்காளி சட்னியாக இருக்குதா? ஓகே, இப்போ நீங்கள் தீர்வை நோக்கி நகர்ந்துருக்காங்க. தீர்வுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சுருக்கோம். சும்மா பேசுகிறனால எதுவும் சொல்யூஷன் கிடைச்சிட போகிறதில்ல நீங்கள் சொல்கிறீங்க. அதை நான் லாஜிக்கலாக அதை நான் புரிஞ்சுக்கிறேன். கரெக்டாக நீங்கள் அதை மூவ் பண்ணியிருக்கீங்கன்னு. பட் ஸ்டில் வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றப்ப மேலேருந்து ஒரு கிளாரிட்டியே நமக்கு வரலையே, இதை எப்படி எடுத்துக்கணும், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இருந்திருக்கும்ல. அதுதானே விமர்சனமாக வச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு டைரக்ஷன் கொடுத்தா தானே நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும். இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறாரு ஆதவர்ஜனா, ஒரு டீட்டெயிலான ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, எல்லா விஷயங்களையும் ஓப்பன் அப் பண்ணி சொல்கிறாரு. அப்படிங்கிறப்போ அது ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்கன்னா நடுவில் நிறைய சர்ச்சைகள் வந்துட்டு இருந்துச்சு, சோஷியல் மீடியாவில் பேசும் நிறைய பேர் கைதாகிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம்ல. இல்லை, ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, யாரும் பேச வேணான்ற தகவலை கொடுத்துட்டாங்க. அதை தாண்டி சோசியல் மீடியாவில் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவர்களுடைய கருத்து. அதாவது தலைவர் தளபதி அவர்களுடைய கூட்டத்துக்கு வரும்போது அவர் தெளிவான ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. பெண்கள் வர வேண்டாம், கர்ப்பிணிகள் வர வேண்டாம், குழந்தைகள் வர வேண்டாம், முதியோர்கள் வர வேண்டாம், மாற்றுத்திறன் படைத்தவர்கள் வர வேண்டாம் அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்கிறார். அப்போது அதையும் தாண்டி தான் நாங்கள் வந்தோன்னு அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவோ பேசுகிறாங்க. அப்போது மக்கள் நலன் சார்ந்தது மட்டும்தான் அவர் தளபதி அவர்கள் நிற்கிறாங்க. அப்போது இதையுமே ஒரு அறிவிப்பாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி யாரும் பேச வேண்டாம், இது வந்து இவர்கள் மாற்றி பேசுவதற்கான ஒரு 10 நாள் ஏன் வரல, 12 நாள் வரல, இன்னைக்கு ஏன் வரல, 4வது நாள் ஏன் வீடியோ போட்டார், 3வது நாள் ஏன் வீடியோ போட்டார். அவர் 3வது நாள் அன்றைக்கி போட்டார்னா செவ்வாய்க்கிழமை காலையில் வீடியோ போட்டுட்டார். வீடியோ போட்டுட்டு எல்லா 41 குடும்பத்திட்டையும் ஒரு குடும்பத்துக்கிட்டே பேச ஆரம்பிச்சிட்டார். ஏதோ ஒரு ஜூம் காலில் 41 குடும்பத்தையும் இணைத்து பேசலை, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனியாக பேசுகிறாரு. 20 நிமிஷம், 30 நிமிஷம், 15 நிமிடங்கள்னு அவருக்கு தேவையான எடுத்துக்கிட்ட நேரத்தில் முழுமையாக பேசிட்டு வைக்கிறாரு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன், நடந்ததுக்கு சாரி அப்படியெல்லாம் இவர் கடந்து போகலை. நீங்கள் ஃபோன் பண்ணிங்களா, பேசுனீங்களான்லாம் கூட கேட்டாங்க. எல்லா குடும்பத்துக்கும் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் செய்திகள் வெளியில் வரல. நான் அப்போதே நம்மளுடைய
சேனல்லே பேசியிருக்கிறேன். அவர் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான். அவர் அன்னைக்கே பேச ஆரம்பிச்சுட்டாரு. 48 மணி நேரம் கழித்து எல்லாத்தையுமே அவங்க குடும்பத்தில அந்த நிகழ்வுக்கு நடத்த வேண்டிய சடங்குகள் எல்லாம் முடிச்ச உடனேயே இவர் எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சுட்டாரு. அந்த குழு போயிடுச்சு. அதற்காக இன்னைக்கு இன்னும் 2, 3 நாட்கள்ல அவர் அங்க கரூருக்கு வருவதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறைக்கு முறையான அனுமதி குடுத்திருக்கிறாங்க. டிஜிபி அலுவலகத்தில முறையான அனுமதிகள் குடுத்திருக்கு. இமெயில் மூலியமா மெசேஜ் போட்டிருக்காங்க. சம்பந்தப்பட்ட சரகத்தினுடைய எஸ்பியை போய் அணுகியிருக்காங்க. முறைப்படி தான் எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு சொன்னேன். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அவர் கொண்ட பாதையும் பயணமும் தெளிவாக இருக்கு. அவருடைய எண்ணம் தெளிவாக இருக்கு. அதனால தான் பாதையும் பயணம் தடைபடாம போய்க்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். சிபிஐக்கு மாற்றப்பட்டது தொடர்பாக விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், டிவிகே வந்து பாஜக கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு. ஏன்னா அவரே வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு, ஆர்எஸ் பாஜக தான் வந்து சிபிஐ இயக்குறாங்க அப்படின்லாம் விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுறதையும் பார்த்துருப்பீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? எதன் அடிப்படையில் அண்ணன் திருமா கொண்டு போயிட்டு வேங்கவேல் பிரச்சனை சிபிஐ விசாரிக்கணும்னு கொடுத்தாரு? அப்போ பாஜக இயக்குதுன்னு தெரிஞ்சு தான் அங்கே கொண்டு போய் கொடுத்தாரா? அப்போ திமுக அரசு இந்த இடத்துல தோல்வி அடைந்தால் பரவாயில்ல, அங்கே அதாவது ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சேர்ந்து இந்த ஆளும் தரப்புக்கு எதிராக ஒரு போராட்டமே நடத்தினாங்க. கடந்த காலங்கள் வரலாறு ஞாபகம் இருக்கா? இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா நினைவில் இருந்தால் 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளும் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக்கே பண்ணாங்க. இந்த ஆளும் அரசுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. யாரோ ஒரு சிலர் இருந்திருக்கலாம், புரியுதுங்களா? எல்லாமே அப்படி தான் இருக்குன்றதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ அங்கே பிஜேபி தான் அதை கண்ட்ரோலில் வச்சுருக்குன்னா, அப்போ மாநில காவல்துறை நீங்கள் தான் கண்ட்ரோலில் வச்சுக்கிறீங்க, ஒத்துக்கிறீங்களா? ஏன் வேங்கை வயலுக்கு இன்னும் சரியான தீர்வு கொடுக்க முடியல? ஸ்ரீமதியினுடைய வழக்கில் இது வரைக்கும் வரலையே. என்ன சொல்ல வரீங்க? அது இன்னைக்கு அதே ஆம்ஸ்டாங் அவர்களுடைய வழக்கை வந்து இன்னைக்கு சிபிஐக்கு மாற்றணும், இன்னைக்கு போய் அதை தடுக்கணும்னு உச்சநீதிமன்றத்தில் போய் நிற்கிறீங்களே. நீங்கள் தான் ஒவ்வொரு இடத்துலையுமே போனது. சிறைவாசிகளுடைய விடுதலைன்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துட்டு சிறைவாசிகளுக்கு ஜாமீன் கொடுக்கும் போதெல்லாம் தடுத்தது உங்களுடைய திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் தானே. அதனால் மக்கள் இன்றைக்கி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் சொல்லக்கூடியது அத்தனையுமே நம்பிக்கிட்டு இருப்பாங்க. 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 99% நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி 292 வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியலன்னு அறிக்கை கொடுத்ததெல்லாம் எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வச்ச போட்டியெல்லாம் ஒவ்வொரு கட்சிக்காரன் வீட்டில் உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்குன்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்கின உங்களோட ஸ்டாலின்லாம் ஆற்றுல மிதந்து போய்கிட்டு இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களை இனிமேலும் ஏமாற்றலாம் முடியாது. ரொம்ப தெளிவான ஒரு பார்வையோடு இருக்கிறாங்க. சாமானியர்களாக அவங்களுக்கு காசையும் சாராயத்தையும் சாப்பாட்டையும் வண்டியை வச்சு கூட்டிகிட்டு போய் கொடுத்து ஏமாத்திடலாம் நினச்சிங்க. ஒருபோதும் இன்னும் செல்லுபடியாகும். இந்த டிவிகே தரப்புலேருந்து கோரிக்கை மனு வைக்கப்பட்டதுலேயுமே ஒரு சின்ன விமர்சனம் வந்துச்சு. என்னன்னா, ஒரு இறந்து போன குழந்தையோட அப்பா வந்து சிபிஐக்கு மாற்றணுங்கிற மாதிரியான ஒரு மனு கொடுத்துருந்தாரு சொல்றாங்க. அவங்க அம்மா கணவர் அவங்க அம்மா பேசும்போது சொல்றாங்க, எனக்கும் கணவருக்கும் தொடர்பே இல்லை, அவர் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு மேல ஆச்சு பிரிஞ்சு, அவர் கொடுத்துருப்பாரான்னு தெரியல, அல்லது வேற யாராவது அவர் கொடுக்க வச்சிருக்காங்களான்னு தெரியலன்ற மாதிரியான ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதையொட்டி விமர்சனம் வந்துட்டு இருக்கதையும் பார்க்குறோம். அவர் யாராச்சும் கொடுக்க வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. இல்லை, எப்படி கொடுத்தாரா, கொடுக்க வச்சிருக்காங்களா அப்படின்றது ஒருத்தருக்கு விவரம் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும், புரியுதுங்களா? அப்போ வந்து சொல்லி நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் விவரம் தெரியல, சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு உள்ளே நான் இருக்கேன்னா எனக்கு அதை தாண்டி வெளியில் வர முடியாது. அப்போ என்னுடைய நண்பரா, பக்கத்து வீட்டுக்காரரா, என்னோட உற்றனா, தோழனா, நீங்கள் தான் வந்து எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுவீங்க, இது இப்படி நகர்த்தி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு. அதில் எந்த தவறும் இல்லை. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அதை பண்ணியிருக்கான்னு கேட்டால் இல்லை. தமிழக வெற்றி கழகம் தனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்காக போய் நிற்குது. தன்னை நம்பி வந்த மக்களுக்காக ஒரு நீதியும் தீர்ப்பும் வேணும்னு போய் நிற்குது. அதற்கான உரிய விசாரணை நடக்கணும்னு நினைக்கிது. அது யார் பண்ணுனாங்கன்றது தெரியல. அப்படியே வேற யாராவது ஒருத்தர் போய் நின்று சொல்லி அந்த மாதிரி ஒரு வழக்கை கொண்டு போகிறாங்கன்னா அது நியாயமான ஒரு விஷயம் தானே. அது நான் கொடுத்தேன் நீ கொடுக்கலன்றதெல்லாம். ஒரு பிரச்சனைனா, பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா அதை பக்கத்து வீட்டில் இருக்கிறவனே போயிட்டு நீதிமன்றத்துக்கு அணுகலாம், காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இன்றைக்கி சட்டங்கள் மாறி இருக்கு, அப்படிதானே? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உற்றவர்களே தாயோ தகப்பனோ கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கேள்வி? நான் என்ன கேட்குறேன்னா, முதல்ல இந்த பார்வை எந்த அளவுகோலில் இருக்குன்னே தெரியலையே. நீங்கள் ஒரு விஷயத்தை ஒன்றா எடுத்துக்கிறீங்க. நீதிமன்றங்கள் உங்கள் மீது 1000, இங்கே இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றமே 1000 கேள்வி கணைகளை வீசுது. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையே, உறுதி செய்யுங்க. தொழிலாளர்கள் ஏன் போராட்டம் நடத்துகிறாங்க, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்க உங்களால் முடியல, ஆனால் இலவச திட்டங்களுக்கு காசு இருக்கான்னு கேட்குது. இதுக்கெல்லாம் என்ன சொல்ல வரீங்க ஸ்டாலின் அவர்கள்? பேரில் மட்டும்தான் இது மருத்துவ நோயாளிகள் இல்லை, இப்போ என்ன மருத்துவ பயனாளிகள். அப்போ நம்ம சுடுகாட்டு பயனாளிகள்னு சொல்லலாமா? வியப்பாக இருக்கு. இனிமேல் அப்படி தான் சொல்லணும், சுடுகாட்டு பயனாளிகள்னு தான் அவங்கள சொல்லணும். ஆமாம்,
இது இது வந்து உச்சநீதிமன்றத்தோட அந்த தீர்ப்புங்கிறது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான். தமிழ்நாடு அரசுகிட்ட பிரமாண பத்திரம் கேட்டிருக்காங்க. டீட்டெயில்ஸ் எழுதி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்கன்றப்போ, இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில வந்து, இதில இன்னும் சில சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்களே கேட்டாங்களே, டேபிள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு. மார்ச்சரி பண்ணீங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறீங்க மார்ச்சரியில். டாக்டர் வந்து அங்கே வந்து ஒரு மெடிக்கல் கேம்பெயினை ஒரு ஒரு மாநாடு நடந்தது, அதுக்கான மருத்துவர்கள் வந்தாங்க. வரும்போதே அறுக்கிறதுக்கு கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா? எப்படி கரெக்டாக அந்த தேதியில் அங்கெல்லாம் முன்கூட்டியே தேதியிட்டு முன்கூட்டி நடத்துனீங்க. வரும்போது 40 பேர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்குது? இதெல்லாம் ஒரு ஒரு சந்தேகங்களை ஏற்படுத்துதா இல்லையா? வந்தீங்க, அந்த நீதிபதி தான் கேட்குறாரு, நான் கேட்கல. நான் ஒரு சாமானியன், எனக்கு தெரியாது இல்லையா? அப்போ அவர் மருத்துவர்கள் கொண்டு வந்துட்டீங்க, அதுக்கான உபகரணங்கள் எங்கே இருந்தது? பக்கத்தில் இருக்கிறது, ரைட், ஓகே. அதுக்கான அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய இடத்துல டேபிள் எத்தனை இருந்தது? அங்கே எங்கே வசதிகள் இருந்ததுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஏன் 4 மணிக்குள்ளேயே அவன் அந்த சடலங்கள் எரிக்கப்பட வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறாரு. எனக்கு சரியாக நினைவு இருக்குமுன்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஆத்ராஸா ஒரு மாவட்டத்தில் ஒரு பெண் காவலர்களால் அடித்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை செய்யப்பட்டு அந்த வீட்டு வாசல்லே பிணமாக எரிக்கப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நடு ரோட்டில் வச்சு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல். அந்த மாதிரி தான் இருக்குது. மனித உரிமை மீறல்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து போகிற போக்கில் எல்லாத்தையுமே சொல்லிட்டு போனால் கேட்குறதுக்கு எல்லோரும் இன்றைக்கி முட்டாள்கள் இல்லை. ஒவ்வொருத்தர் கையிலையும் இன்றைக்கி ஃபோன் வச்சுருக்குறான். இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம், அவர் வரக்கூடிய விமானம் எங்கே இருக்குன்றதெல்லாம் பார்க்க முடியுதா இல்லையா? கடந்த காலங்களில் பார்த்தோமா இல்லையா? ஒரே நாளையில் 4.5 கோடி பேர் ஒரே சேனலில் தான் பார்த்துருக்குறாங்க அவருடைய பரப்புரை இல்லைன்றதெல்லாம் இன்றைக்கி புள்ளி விவரங்கள் சொல்லுது. டெக்னாலஜி இன்றைக்கி அந்த விதத்தில் வளர்ந்துருக்கு. அப்போ தண்ணி இல்லாமல் மக்கள் இருக்காங்கன்னா, அத்தனை ஊடகங்கள் இன்றைக்கி அங்கே நின்னீங்களே, அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே குழுமி இருந்தப்போ அந்த ஊடகங்கள் பதிவு செஞ்சுருக்காதா? தண்ணி இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க, தலைவர் வராருன்னு சொல்லிட்டு. அப்போ திட்டமிட்ட சதின்றது அவர்கள் சொல்வதில் நியாயம் போல தானே தோணுது. காங்கிரஸ் கட்சின்னு சொன்ன மிகப்பெரிய தலை சிறந்த பேச்சாளர் திருச்சி வேலுசாமி பேசுகிறாரு. சாதாரண ஒரு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களில் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், வெகுஜன மக்கள் பேசுகிறாங்க. இது தெரியாதா? ஒரு போலீஸ்காரருக்கு தெரியாதா இந்த இடத்துல கூட்டம் கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு? பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழி ஏன் மூடப்படலைன்ற ஒரு கேள்வி இருக்கு. தோண்டி எத்தனை நாட்கள் ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஏன் நீங்கள் அதெல்லாம் இன்னைக்கு மறைக்கிறீங்க? அந்த குழியில தான் அத்தனை பேர் சடலங்களாக எடுத்தோன்னு சொல்லப்படுறாங்க. அப்போ இதுக்கு காரணம் யார்? இவர் வந்து தோண்டி வச்சுட்டு போயிட்டாரா நைட்டோட நைட்டாக வந்து? அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஆபத்தான சூழல் இருக்குன்னா நீங்கள் இடத்த மாற்றிருக்கணுமா இல்லையா? இல்லை, அந்த இடத்துல கொடுத்துட்டோம் தெரியாமல், ஆனால் அந்த இடத்துல இருக்குது, மக்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறாங்க, அந்த இடத்துல நடத்த முடியாதுன்னு. ஏன் பெரம்பலூருக்கு போகும்போது தடுத்து நிறுத்திய காவல்துறை இங்கே ஏன் தடுத்து நிறுத்த மறந்துருச்சு? இதில் அடுக்கடுக்கான கேள்விகள் தானே எழும்பிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கேள்விகள் எல்லாமே அந்த கரூர் இன்சிடென்ட் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுங்கிறத பற்றினதாக இருக்குது. ஆதவர்ஜுனா பேசும்போது சொல்கிறாரு, இந்த இன்சிடெண்ட்டை வச்சு டிவிக்கேவே முடக்க ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேருந்து சொல்கிறாரு. அதை எதை மீன் பண்ணி சொல்கிறாரு? அதாவது இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இப்போ போகும்போது தலைவர் தளபதி அவர்கள் அந்த சம்பவத்தை அங்கேருந்து கடந்துடுறாரு. அங்கே கடந்து ஒரு காருக்கு மாறுறாரு விமான நிலையம் போகிறதுக்காக. அங்கே ஏறி போகும்போது எந்த தொலைக்காட்சிகளும் எந்த செய்திகளும் இல்லை. அவர் வாகனம் புறப்பட்டதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பியதுக்கு பிறகு தான் அந்த செய்திகள் வர ஆரம்பிக்கும். 4 பேர் கவலைக்கிடம்னு தான் முதல்ல செய்திகள் வருது. அப்போ செய்திகள் வருணும் போதே தலைவர் தளபதி அவர்கள் போய்கிட்டு இருந்த வாகனத்தை நிறுத்துறாரு, காரை நிறுத்துறாரு. ஒரு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணா ஆதவ் அவர்கள் போன கார் நிறுத்துது. பொதுச் செயலாளர் அவர்கள் போன வாகனம் நிற்கிது. நின்றுட்டு உடனடியாக காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளை தொடர்பு கொள்கிறாங்க. எங்கே 4 பேர் கவலைக்கிடம்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போவே நாங்கள் வந்து பார்க்கணும், நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது அனுமதி மறுக்கப்படுது. பல கட்ட போராட்டங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இவர் அண்ணன் ஆதவ் அவர்கள், பொதுச் செயலாளர் அவர்கள், சிடிஆர் அவர்கள், ஐஆர்எஸ் இவங்க 4 பேரையும் போய் பார்க்கறதுக்கு அவங்க விடிய காலையில் தான் அங்கேருந்தே கிளம்புறாங்க. அது வரைக்கும் அங்கே காவல்துறையோட போராடுறாங்க, மறுக்கப்படுது. ஆனால் இங்கே 4 பேர் கவலைக்கிடன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி அங்கே நிற்கிறதா தகவல் போடுறாங்க. வீட்டில் இருந்து போகும்போதே யாராவது ஃபேஸ்புக்கில் லைவ் போடுவாங்களா? அங்கே வந்துட்டீங்க. உடனடியாக முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு போகிறாரு, தலைமைச் செயலகத்துக்கு போகிறாரு. தலைமைச் செயலகத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு. அதுக்கடையில் 4 பேர் இறப்பு செய்தி வருது. அதுக்கடுத்து 10 பேருன்றாங்க, 9 பேருன்றாங்க, 15 பேர், 19, 20, 30, 40 இப்படி செய்திகள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு. இவ்வளவு செய்திகள் வருது. நீங்கள் குறிப்பிட்டு பார்க்கணும், இது அத்தனையுமே 8:30க்கு மேலே தான், 9 மணிக்கு மேலே தான்.
ஆனா 4 மணிக்கு எல்லா சடலங்களும் எரிக்கப்பட்டிருக்குன்றது தான் இங்க மிகப்பெரிய எல்லா மர்மமா இருக்கு. சடலங்கள் அது உண்மைதானா? ஏன்னா வந்து மருத்துவத்துறை அமைச்சர்லேருந்து ஒருத்தர் விளக்கம் குடுத்திருக்கிறாரு. ஒரு 17 சடலம் வரைக்கும் தான் அப்ப இமிடியேட்டா எரிக்கப்பட்டதாகவும், மீதி எல்லாம் வந்து ஏன் எரிச்சீங்க? ஒரு ஒரு வீட்ல ஒரு மரணம் நடந்துட்டா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு போஸ்ட்மார்டம் பண்ணி 2 நாள் கழிச்சு கொண்டு வந்தாங்க கூட, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரமா வச்சிருக்க மாட்டாங்களா உறவினர்கள் வர வரைக்கும்? எப்படி 4 மணி நேரத்துக்குள்ள இதுக்கு ஏன் அவர் விளக்கம் குடுக்குறாரு? பாதிக்கப்பட்டவர்களா விளக்கம் குடுக்கணும். உங்கள யார் விளக்கம் குடுக்க சொன்னது? அந்த அளவுக்கு ஆகாதவங்களாயிட்டாங்களா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நான் வந்து பல அனாதை சடலங்கள எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கேன் கடந்த காலங்கள்ல. 2006ல, 2008ல ஒரு சகோதரர் இருந்தாரு. அவரோட சேர்ந்து இணைந்து நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து இறந்த உடல்கள் எல்லாத்தையுமே, அனாதை உடல்கள் எல்லாத்தையுமே, ஆதரவற்ற உடல்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வருவாரு. நாங்கள் வந்து அடக்கம் பண்ணுவோம். ஒவ்வொரு முறையும் 3, 5 அப்படியெல்லாம் உடல்கள் வாங்கி அடக்கம் பண்ணுவோம். அவரோட சேர்ந்து இந்த இதில நானும் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப கூட நாங்க அந்த சடலங்கள வாங்கிக்கிட்டு வரும்போதும், அத வச்சிருக்கும்போதும், அந்த சடலங்களுக்கு தேவையான எல்லா மரியாதையும் அந்த முறைப்படியே அவர்களுக்கு எல்லாத்தையுமே பண்ணி தான் அடக்கம் செய்வோம். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றது எனக்கு தெரியும். ஆனா ஏன் இங்க இவ்ளோ முனைப்பு காட்டப்பட்டதுன்றது மில்லியன் டாலர் கொஸ்டின் வாங்கலாம். ஆயிரக்கணக்கான கேள்வி கணைகள எங்களுக்குள்ள எழுப்புது இல்லையா? சாமானியனா எழுப்புது. அங்க பாதிக்கப்பட்ட மக்களினுடைய தரப்புல இருந்து எழுப்புதுன்னு சொல்றேன். ஓகே. இப்போ உச்சநீதிமன்றத்தோட இந்த தீர்ப்புல சொல்லியிருக்கக்கூடிய மாதிரியான சிபிஐ விசாரணையா இருக்கட்டும், அந்த 3 பேர் ஆணையமா இருக்கட்டும், அல்லது அந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இந்த வழக்க கண்காணிப்பாங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இதுல வேற என்ன மாரி விஷயங்கள் வெளியில வரும் நம்ம எதிர்பார்க்கலாம்? அது வந்து டிவிகேக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அவப்பெயர்ன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அதுக்கு பதில் சொல்ற மாரி இருக்குமா? மக்கள் இப்பவும் சொல்றேன். நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, நீங்க சொல்லணும். அரசியல் இதெல்லாம் தரப்புல வர பாதிக்கப்பட்டிருக்கேன். விமர்சனங்களே இது வச்சுக்கோங்க. அரசியல் கட்சிகள் தான் விமர்சனம் பண்றாங்களே தவிர, அதுவும் குறிப்பா ஆளும் திமுகவினுடைய கூட்டணியில இருக்கக்கூடியவர்களும், அவர்களுக்காக பேசக்கூடியவர்கள் மட்டும் தான் வைக்கிறாங்க. எந்த மக்களுமே வைக்கலையே. நெகட்டிவா அவருக்கு ஒருத்தருமே சொல்லலையே. யார் வீட்ல சம்பந்தப்பட்ட விஷயம் நடந்திருக்கோ, பாதிப்பு நடந்திருக்கோ, அந்த குடும்பத்தில இருந்து யாருமே வைக்கலையே. அப்ப இத எப்படி பார்க்குறீங்க? இதற்கான அளவுகோல் என்னன்றது தான் நம்ம இப்ப பேசப்படும். அதுதான் பேசும் பொருளா இருக்குது. அப்ப இவர் அமைதி காத்தது இன்னைக்கு நியாயம் கிடைச்சிருக்குன்னு தானே பேச முடியும். அப்ப நீங்க திட்டமிட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்றத ஒரே யோசனையால இருக்கு. அருணா ஜெகதீசன் தலைமையில குழுவ அமைச்சுட்டு நீங்க எதுக்கு அவசர அவசரமா பேட்டி குடுக்குறீங்க? காணொளிகள போடுறீங்க. இங்க பாருங்க. அந்த கிளிப்பிங்ஸ் போடுங்க. இந்த கிளிப்பிங் அப்ப நீங்க உடனடியா எதுவுமே இல்ல. திட்டமிட்டு தயார் செஞ்சு அதுக்கான பிரிப்பரேஷன்ல நீங்க உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்கீங்க. இங்க பாருங்க. அடுத்த கிளிப்பிங்ஸ் போடுவா. அடுத்த கிளிப்பிங்ஸ் போடுவா. பீகார்ல என்ன நடந்தது? செய்தியாளர்களுக்கு பீகாருக்கு போயிட்டு வந்தது செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விய 10 பேப்பர்ல எழுதி வச்சத பார்த்து படிக்கிறாரு. அவர் என்ன கேள்வி கேட்பாருன்னு இவருக்கு எப்படி தெரியும்? இதுதான் செய்தியாளர் சந்திப்பா? அப்போ பீகார்ல நடந்த தேர்தல் சம்பந்தமான கேள்விகள வந்து நீங்க பேப்பர்ல எழுதி வச்சு இது பண்றீங்க. வெளிநாட்டுல முதலீடு ஈற்று கொண்டு வந்ததுக்கப்புறம் அங்க ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறீங்க. டெல்லியில நிதி ஆயோக் கூட்டத்துல வரும்போது ஒரு இத பண்றீங்க. எல்லாமே பேப்பர்ல எழுதி வச்சு தானே படிக்கிறீங்க. இந்த மாரி தான் 100 இல்ல 1000 செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தலாமே. இங்க பாருங்க. உங்கள மக்கள் எதால தொரத்தி தொரத்தி அடிக்க போறாங்கன்னு ஒவ்வொருத்தர் கையிலயும், விரல்லயும் இருக்கு மிகப்பெரிய புரட்சி. அதால தான் உங்கள ஓட விட போறாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு அதுக்கு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய எல்லாம் கபட நாடகங்கள திமுக நடத்துதுன்னு கபடதாரிகள்னு உங்கள குறிப்பிடுறாரு. மதுரை மாநாட்டுல. நீங்க இன்னைக்கு அதே மாரி தான் கபடதாரிகளா இருக்கீங்க. அரசியலா பண்ணீங்க. பிணத்த வச்சு அரசியல் பண்ணணும்னு ஒருபோதும் நெனைக்காதீங்க. மக்களோட விளையாடணும்னு நெனைக்காதீங்க. இன்னைக்கு அதுக்கான பார்வை தான் வந்துகிட்டு இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? பதறீங்க? ஏன் அருணா ஜெகதீசன் அவர்கள் தான் விசாரிக்கணுமா? பல ஆணையங்கள் தமிழக அரசு போட்டதெல்லாம் கிடப்பிலேயே கிடக்குதே. எத்தனை ஆணையங்கள் விசாரிச்சிருச்சு? இப்ப டிவிக்கோட அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கும் சார்? அரசியல் தான் வேற என்ன? மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வேணும்னு நெனச்சு வர்றாரு. நீங்க அதுல வந்து தெரியாத்தனமா தேன் கூட்டுல கை வச்சுட்டீங்க. நீங்க கை வச்ச உடனே ஒட்டுமொத்த தேனீக்களும் எப்படி கிளம்பி வந்ததுன்றத நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் முழுக்க இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்களுடைய பக்கம் தான் நிக்கிறாருன்றத இன்னைக்கு உண்மைய நிரூபிச்சுட்டாங்க. இன்னைக்கு மக்கள் திருப்பி இந்த கரூர் சம்பவத்த முடிச்சுட்டு அடுத்தது பரப்புரைக்க வராரு. இல்லையா? மக்கள் உங்களுக்கு ஆப்பு வைக்க வராங்க. இதுதான் நடக்க போகுது. இப்ப கரூருக்கு அந்த இழப்பீடு குடுக்கறதுக்காக விஜய் அவர்கள் போறதா இருந்துச்சுல்ல. அது இன்னைக்கு நாளைக்குன்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் டிலே ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எப்ப டிலே பிளான் இல்ல, பண்றீங்க? இல்ல, இல்ல, இல்ல. இடங்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆ நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. ஓரிரு இடங்கள தேர்வு செஞ்சிருக்காங்க. அதுல எதுன்றது எல்லாமே இன்றோ, நாளையோ வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. வந்துட்டாங்கன்னா காவல்துறையுமே அணுகரிக்காங்க. அது சீக்கிரமா அறிவிப்புகள் வந்துரும். எப்படியும் இந்த வார இறுதிக்குள்ள சந்திச்சிருவாரு. திரும்பவும் அந்த பிரச்சார பயணங்கள தொடங்குறாரா விஜய் அவர்கள்? நிச்சயமா, நிச்சயமா இருக்கு. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மக்களை சந்திக்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுக்கான ஸ்ட்ரக்சர்கள் வேணா மாறும். இப்படி இப்படி போகணும், வரணும் அப்படின்றத தமிழக காவல்துறை இப்பவும் சொல்றோம். மக்களை பாதுகாக்கக்கூடியது தமிழக காவல்துறை தான். பொறுப்பாளர்கள் அவர்கள் தான். இதுல இங்க தோல்வி அடைஞ்சிருக்குன்னு தமிழக அரசு சொன்னா, அது காவல்துறையினுடைய தோல்வி. உளவுத்துறையினுடைய தோல்வி. அப்படிதான் பார்க்கணும்.
தோல்வி வந்து தமிழக வெற்றி கழகத்தால் நடந்தது அல்ல. கவனக்குறைவு தமிழக வெற்றி கழகத்தால் நடந்ததல்ல. கவனக்குறைவும் தோல்வியும் தமிழக காவல்துறையினால நடந்தது. அவங்க தான் ஏற்றுக்கணும், பொறுப்பேற்றுக்கணும். அதற்கான மனம் இல்லை. அப்படிப்பட்ட முதல்வரும் நமக்கு இல்லை. இவ்வளவு பிரச்சனைகள் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ இதுக்கப்புறமா தொடர்ந்து பிரச்சாரங்கள் போறாரு, கூட்டங்கள் போறாருங்கிறப்ப நீங்க சொன்ன மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரொம்ப அதிகமா தேவைப்படுங்கிறது ஒரு பக்கம் புரியுது. இன்னொரு பக்கம் வந்து கட்சியினருக்குள்ளேயும் ஒரு கட்டுப்பாடு வேணும். நிச்சயமா, விஷயங்கள்ல நிச்சயமா. இருக்குல்ல. அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் அதற்கான 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து உருவாக்கக்கூடியதும், அந்த கட்டமைப்புகளும், அந்த பொறுப்புகளுக்கு ஆட்களும் போட்டு இருக்கக்கூடியது தொண்டர் அணி நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான ஒரு முறையில் கட்டமைக்கப்படும் நான் நம்புறேன். ஓகே. இன்னொரு விமர்சனம் வந்துட்டு இருந்தது பார்த்திருப்பீங்க. இந்த இஷ்யூல வந்து விஜய் அவர்கள் ஒரு அதிருப்திக்குள்ளாயிட்டாரு. 2ஆம் கட்ட தலைவர்கள்ல சில மாற்றங்கள் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அது உண்மைதானா? அந்த மாதிரி வேலைகள் எதுவும் நடக்குதா? இல்லை, மாவட்ட செயலாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறாருன்றது தான் உண்மை. மாவட்ட செயலாளர்கள்ட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கரூர் சம்பவத்துக்கு நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அதுக்கான முறையான அறிவிப்பை தமிழக வெற்றி கழகம் அறிவிப்பு. ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்துருப்பீங்க. இபிஎஸ் அவர்களோட கூட்டத்தில் வந்து டிவிக்கு கொடி வச்சுட்டு சில இளைஞர்கள் இருந்ததாகவும், அதுக்கு வந்து அவர் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, பிரம்மாண்டமான கூட்டணி ரெடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கா? தமிழக வெற்றி கழகம் பாசிசவாதிகளோடவும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை அப்படின்றத பலமுறை தெளிவுபடுத்தியிருக்கு. அதுக்கு திருப்பி திருப்பி அவர்களுடைய பதில் எதுவாக வேணா இருக்கலாம். புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்கள் அங்கே நின்னவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பிகள் கிடையாது. அங்கே போட்டிருந்தவங்க அதிமுகவினுடைய டிஷர்ட் போட்டிருந்ததையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. புரியுதுங்களா? கொடி வந்து தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதை அதிமுக திருத்திக்கணும். இன்றைக்கி உங்களுடைய கொள்கையை சொல்லுங்கள், நடந்த செயல்களை சொல்லுங்கள், உங்களுடைய திட்டங்களை சொல்லுங்கள். மக்கள் கவர்ந்தாங்கன்னா உங்களுக்கு வாக்களிக்க போகிறாங்க, உங்களை வரவேற்க போகிறாங்க. புரியுதுங்களா? நீங்கள் எப்படி பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டியும் அந்த ஒற்றை கொடிக்கு இருக்கக்கூடிய ஆரவாரம் இல்லையே உங்களுடைய கூட்டத்துக்கு. அப்படி தானே பார்க்கப்படுது. நீங்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னா நீங்கள் போடக்கூடிய பிள்ளையார் சொல்லி யாருக்காக போட்டதுன்னு எனக்கு தெரியல. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் பாசிசவாதிகளை விமர்சனம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை மக்கள் மீது மண்ணள்ளி போட்டுட்டு நீங்கள் போய் பாசிசவாதிகளோட கூட்டு சேர்ந்துருக்கீங்க. அவர் இதே வார்த்தையை தான் தலைவர் தளபதி அவர்கள் குறிப்பிடுறாரு. பாசிசவாதிகளோடு நேரடியாவோ அல்லது அதிமுகவோட தான் கூட்டணி, இந்த மாதிரிலாம் கடந்த காலங்களில் திமுக பேசும் வார்த்தை ஜாலங்களை தான் சொன்னேன். கிட்னி முறைகேடு ஏன் திருடிட்டேன்னு சொல்லுங்கள். அத்தனை பேர் நின்று போராடுறானே ரோட்டில், கொடுத்தவன் அத்தனை பேரும் அவன் வாயும் வயிறும் எரியாதா? சாபம் விட போகிறேன். என்னத்தை இதெல்லாம் நீங்கள் கட்டி ஆள போகிறீங்கன்னு கேட்குறேன். அத்தனை பேர் இன்னைக்கு நடு ரோட்டில் நிற்கிறான். தான் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறதுக்கு இன்னும் எத்தனை பேர் கிட்னியை திருடணும்னு கேட்குறீங்களே. உங்களுக்கு அவமானமா இல்லை? எங்கள் அப்பா கார் வச்சிருக்கிறாரு, நான் இன்னும் எத்தனை பேர் திருடினா தான் கார் வாங்க முடியும்னு சொல்கிறீங்களே. சொன்னாரா இல்லையா? அந்த காணொலிகள் வந்ததில்லை. அப்போ அவனை உடனடியாக கைது செய்யணுமா இல்லையா திமுக காரன்? இதுக்கு தான் மாநில அரசின் மீது இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 1000 இதை வச்சுக்கலாம். நீங்கள் அதிமுக பகல் கனவாக போயிடும். அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. உங்களோடலாம் கூட்டணி வந்துடுவாங்கன்னு ஒருபோதும் நம்பாதீங்க. தமிழக வெற்றி கழகம் இப்பவும் சொல்கிறேன், எண்ணத்திலும் பாதையிலும் பயணத்திலும் ரொம்ப தெளிவாக இருக்குது. என்ன, நீங்கள் தவறான கணக்கை போட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன். ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க, இப்போ திமுக வந்து டிவிகேக்கு பெரிய நெருக்கடி கொடுக்கறதா நீங்க சொல்ற பட்சத்தில் அதை எதிர்கொள்ளணும்னா அதுக்கு வந்து அதிமுக மாதிரியான கட்சியோட கட்டமைப்பு உங்களுக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களோட வாய்ஸில் இவங்க பேசுகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க போக வைக்கணும்ல. இப்போது திமுகவுக்காக நிறைய பேர் பேசுவாங்க, பார்த்துருப்பீங்க, மூத்த பத்திரிகையாளர்கள்னு சொல்லிட்டு. அதேமாதிரி அதிமுகவுக்காகவும் பேசுவாங்க கொஞ்சம் பேர். இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து பாருங்கள், என்னோடையும் எடுத்து பாருங்கள். அன்னைக்கு என்னவோ அதே ஸ்டாண்டில் தான் இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறேன். அதை பேசின பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி மாற்றி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் அன்றைக்கி என்ன ஸ்டாண்டோ அதே தான் இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவர்களுடைய ஆதரவாளர்களாக. புரியுதுங்களா? இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் அன்றைக்கி சொன்ன கருத்துக்கும் இப்போ சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. இன்றைக்கி நடிகர்ன்றதை கைவிட்டுட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி அதிமுகவோட கூட்டணி இல்லை, இவங்க வந்து ப்ரூஃப் பண்ணப்படாத ஒரு ஓட்டு ஏன்னு கேட்குறீங்கன்னு கேட்குறேன். ஏன் கேட்குறீங்க? அன்டெஸ்டடாகவே இருந்துட்டு போகுது. மக்கள் சொல்லட்டும் முடிவை. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நீங்கள் ஏன் வரீங்க உள்ள? நேருக்கு நேராக சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே ஒரே நேரத்தில் திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்த ஒரே கட்சியை சொல்லுங்க. இல்லையே. திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அதை ஒரு மினிமமான திட்டத்தை போட்டு தான் நாங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்தோன்றதை வெக்கப்படாமல் சொல்லிச்சு. முத கொண்டு வந்தது பிஜேபி கொண்டு வந்தது அவங்க தான். இந்த யோகியதையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது சொல்கிறதுக்கு. அதில் கூட்டணியில் அண்ணன் திருமாவும் இருந்தார், அத்தனை பேரும் இருந்தாங்க, கம்யூனிஸ்டுகள் கூட இருந்துச்சு. கடந்த கால வரலாறு அதானே, மறைக்கல. நான் எதுவும் மாற்றி பேசல.
அப்புறம் நீங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இதெல்லாம் வெக்கமா இல்லையா? அன்னைக்கு பாசிசவாதிகளோட போய் அமைச்சரவையில் இடம் பெற்றீங்க. ரைட் பர்சன் ராங் பார்ட்டி. அதானே சொன்னார் கலைஞர். இல்லை எழுதுனீங்களே, மக்கள் சேவை அமைப்பு ஆர்எஸ்எஸ். இதை திமுக தொண்டர்கள் போய் வீடு வீடாக பிரச்சாரம் பண்ணுங்க. ஆர்எஸ்எஸ்க்கு சங்கு ஊதுனவர் திமுக. இஸ்லாமியர்களை படுபாதக கூலியில் தள்ளினது திமுக. சிறுபான்மை மக்களை காக்குறோன்ற பேரில் அடிமையாக்கி இன்னைக்கு வச்சிருக்கிறது திமுக. மக்கள்கிட்ட மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கிறோன்னு ஆள்றதுக்கு வலிமை இல்லாமல் இன்னைக்கு படுபாதாளத்தில் தள்ளி இருக்கிறது திமுக. ஜிடிபி லெவல் உயர்ந்திருக்குன்னா ஏன் நீங்கள் உலக வங்கியில் கடன் வாங்குறீங்க? நீங்கள் தன்னிச்சையால் ஒரு நிர்வாகத்தை பண்ணியிருக்கணும், பண்ணலையே. இன்றைக்குமே சாராயத்தை நம்பி தானே இருக்கிறீங்க. அப்போ மக்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எல்லாருமே படித்தவனே படிக்காத இன்றைக்கி ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி எல்லா செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு ஓட்டு போடுவான்னு ஒருபோதும் கனவு காணாதீங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சுன்னு சொல்கிறேன். இந்த 10வது மாதம் இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஜனவரி எல்லாத்துக்கும் அதே ஸ்டைலில் சொல்கிறேன். கலைஞர் சொன்னார்ல, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு. நிச்சயமாக பிறக்கும். அது மக்களுக்கானதாக இருக்கும்னு சொல்கிறேன். நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு. நிறைய அரசியல் கருத்துக்கள் பயந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. வாழ்த்துக்கள். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்